விநாயக் எப்படின்னா அதான் நான் அசிஸ்டன்ட் எடிட்டராக இருப்பேன், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பார். ஸோ என்னன்னா சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கூர்காலியாக நாங்கள் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சார் கிட்ட காமிப்போம், ரூபன் சார் கிட்ட காமிப்போம், சாம் சார் கிட்ட காமிப்போம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அதுலேருந்து அதுவுமே எங்களுக்கு ஒரு லேர்னிங். இப்போ இது லேர்னிங் ப்ராசஸாக இருந்தது. அப்போல்லாம் ப்ரோன்னு கூப்பிட்டுருப்போம். இப்போ கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜஸ் வந்தோடனே குட் நைட் ஸ்கிரிப்ட் எப்படின்னா எனக்கு எதற்கும் துணிந்தவன் ஷூட் அப்பவே வந்து ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவர். ஓகே. ஸோ அப்பயே டெய்லியும் ஒவ்வொரு சீன்ஸ் த்ரோ பண்ணி ஃபோனில் பேசிட்டு, ஏன்னா நான் காரைக்குடியில் ஷூட்டிங்கில் இருந்தப்ப இங்கேருந்து அடிப்பாப்ப லாக்டவுன் முடிஞ்ச டைமில் அப்போ ஓவர் த ஃபோன் காலில் சின்ன சின்னதாக அவர் டெவலப் பண்ணி சும்மா பவுன்ஸ் பண்ணி பார்ப்பாரு, இது ஒர்க் ஆகுதா எப்படி பண்ணலான்ட்டு. ஸோ அங்கேருந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ராபப்ளி ஆஃப்டர் எதற்கும் துணிந்தவன் அந்த ப்ராஜெக்ட் காயினார் ஸ்டேட்டில் வந்ததுனால நான் சார்கிட்ட சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி ஒரு ரூபன் சார்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் சார் டெபியூவாக ஒரு இது லான்ச் ஆக போகிறேன். ஸோ இதான் சொன்னேன். சார் வாஸ் வெரி ஹாப்பி வித் தி திங். அப்புறம் கேட்டார் யார் இது பண்ணானா, விநாயக் தான் பண்ணானா. விநாயக்கும் ரூபன் சாருக்கு நல்லாவே தெரியும். ஓகே, சூப்பரா நல்ல இது. அப்புறம் விநாயக்கோட ஸ்டோரி டெல்லிங்காக வந்து எப்படின்னா ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும். அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸுமே சரி, இல்லை அவர் அப்ரோச் பண்ணுற ஒரு கதையை எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறது. ஸோ ரூபன் சாருக்குமே வாஸ் எக்ஸைட்டட், சாம் சார் ஆல்சோ வாஸ் எக்ஸைட்டட். இந்த என்னன்னா ஏன்னா அவங்களோட டீம்ல இருந்து ஒருத்தங்க திருப்பியும் டைரக்ட் பண்ணி எடிட் பண்றாங்க போது அவங்களுமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க.